ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णो वन्दे जगद्गुरुं कृष्णो वन्दे जगद्गुरुं कृष्णो वन्दे जगद्गुरुम् ॐ योत्स्यमानानवेक्षेऽहं य एतेऽत्र समागताः धार्तराष्ट्रस्य दुर्बुद्धे युद्धे प्रियचिकीर्षवः धार्तराष्ट्रस्य दुर्बुद्धे युद्धे प्रियचिकीर्षवः இவனுக்கு பிரியமானவர்கள் துஷ்ட புத்தி கொண்ட துரியோதனனுக்கு பிரியமானவர்கள் அது யார் யாரு அவர்களை அப்படின்னு நமக்கு you know a person through the friends he keeps அவன் கிட்ட இருக்கிற நண்பர்களை வைத்து ஒருத்தன் எப்படிப்பட்டவன் அவனுடைய கேரக்டர் குணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அது மாதிரி துரியோதனன் துஷ்ட புத்தி கொண்ட துரியோதனன் பிரியமானவன் அவன் பிரியமானவன் சொன்னா இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படிங்கிறான் பிரியச்சிகீர்ஷவக இப்போ அடுத்தது சேனை கொண்டு போய் ரதத்தை கொண்டு போய் நிறுத்தினான் சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம் பீஷ்ம துரோண பிரமுகத்தக பீஷ்மர் துரோணருக்கு முன்னால முக்கியமானவர்கள் முன்னால நிறுத்தி இருக்கிறேன் ரெண்டு பக்கமும் குழுமி இருக்கும் குரு வம்சத்தினரை பார் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லிட்டு ரதத்தை கொண்டு போய் நிறுத்தான் சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம் பீஷ்ம துரோண பிரமுகத்தக சர்வேஷாம் ச மஹீக்ஷிதாம் எல்லோரும் ராஜாக்கள் உவாச்ச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருநிதி குருன் இதி குரு கௌரவர்கள் இங்கே ரெண்டு பக்கமும் குழுமி இருப்பதை பார் பஷ்ய ஏதாம் பஷ்ய பார்த்திடு ஹே பார்த் பார் ரெண்டு பக்கமும் பார் அப்படின்னு சொன்னான் அவன் பார்க்க விரும்பியது ஒரு பக்கம்தான் எதிர்பக்கம் ஆனா ஒரு பக்கம் பார்க்கிற பார்வை சமமானது இல்லை ரெண்டு பக்கமும் பார்க்க கூடிய பார்வை தான் ஜுடிஷியஸ் நியாயமானது நீதியானது அதனால ரெண்டு பக்கமும் பார் அப்படின்னு போய் அங்க துருவி விடுறான் அப்போ அர்ஜுனன் என்ன பார்க்கிறான் ரெண்டு பக்கமும் பார்ன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் சமவேதான் குருநிதி தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்த தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்த பித்ருநத பிதாமகான் பித்ருநத பிதாமகான் பிதாமக தாத்தா பித்ரோன் அப்பாக்கள் தந்தைமார்கள் அப்பா சித்தப்பா பெரியப்பா பித்ருநத பிதாமகான் ஆச்சாரியான் ஆச்சாரியர்கள் கிருபாச்சாரியன் இருக்கான் துரோணாச்சாரியன் இருக்கான் ஆச்சாரியர்கள் ரெண்டு பக்கமும் நிற்கிறத பார்க்கிறான் ஆச்சாரியான் மாத்துலன்னு சொன்னா மாமா இங்கே சல்யன் இருக்கான் நகுலன் சகதேவனுக்கு மாமா
ஜெயத்ரதன் இருக்கான். துரியோதனன் அர்ஜுனன் பையங்களுக்கு எல்லாம் மாமா. மாத்துல ஆச்சாரியான் பித்ருநத பிதாமகான் ஆச்சாரியான் மாதுரான் பிராத்ரூன் பிராத்தா பிரதர் பிராத்ரு பிரதர் அண்ணன் தம்பி பிராத்ரு எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் பேர் போடுறான் பாரு. மாதுலான் பிராத்ரூன் புத்திரான் புத்திரர்கள். துரியோதனனுக்கு மகன் இருக்கான், அர்ஜுனனுக்கு மகன் இருக்கான், பீமனுடைய மகன் இருக்கான், எல்லா மற்ற பாண்டவர்களுடைய மகன் எல்லாம் இருக்கிறார். அப்படி புத்திரர்கள். புத்திரன் ஆரியபுத்திரன் அப்படின்னு நமக்கு கேள்விப்பட்டிருக்கும். ஆரியனின் உயர்ந்தவனே, ஒழுக்கத்தில் உயர்ந்தவனே. மாமா மனைவி தன்னுடைய புருஷனை ஆரியபுத்திரன், ஹே ஆரிய புதல்வரே அப்படின்னு கூப்பிடுவார். மண்டோதரி ராவணனை கூப்பிடுற. கௌசல்யா கைகேயிலாம் தசரதனை கூப்பிடுற. ஆரியனே அப்படின்னு கூப்பிடுற. புத்திர. இப்போ யாரோ ஒரு ஆளு கூட கவிதை எழுதுறான்னு சொன்னான் சினிமால எல்லாம். முஸ்லிம் அவன் இந்த மாதிரி புத்திரன்னு பெயர் வச்சுருக்கான். என்னமோ பெயர் சொன்ன மனுஷ்ய புத்திர. நாம் எல்லாம் மிருக புத்திரம். மிருகனுக்கு பிறந்தது நாம் எல்லாம். அவன் தான் மனுஷ்ய புத்திரன். மனுஷ்ய புத்திரன். புத்திரன்னா புதல்வர்கள், மகன்கள். ஆச்சாரியான் மாதுரான் பிராத்ரூன் புத்திரான் பௌத்திர. பௌத்திரனா பேரன்மார்கள். பேரன்மார்களும் இருக்கா இங்க. பௌத்ரான். சഖி. சഖி அப்படின்னா நண்பர்கள். நிறைய நண்பர்கள் சேர்ந்திருக்காங்க. திருஷ்டத்யும்னன், துருபதன், விராட்டன் இவரெல்லாம் நண்பர்கள். அவரெல்லாம் இந்த யுத்தத்துல கலந்து இருக்காங்க. பாண்டவர்கள் சைட்ல இருக்கா, அதே போல கௌரவர்கள் சைட்ல இருக்கான். கிருஷ்ணா இருக்கான். நண்பர்கள். மாதுலான் பிராத்ரூன் புத்திரான் பௌத்ரான் சகிஸ்ததா. ஸ்வசுர. ஸ்வசுர அப்படின்னா ஹிந்தியில சசுர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வசுர அப்படின்னா மாமனார்கள். திரௌபதியோடைய அப்பா இருக்காரு, மாமனார். அர்ஜுனனுக்கு மாமனார். ஸ்வசுரான். சுஹ்ருத. சுஹ்ருத ஹிருதயம். ஹிருதயம். சுஹ்ருத நலன் விளைபவர்கள். நீங்க மலையாளத்துல இந்த வார்த்தை ரொம்ப சகஜமா உபயோகத்துல இருக்கு. சுஹ்ருதே அப்படின்னு மனைவியை கூப்பிடுவார். அவன் சுஹ்ருதன். சுக்ருதன் அப்படின்னா நல்லது செய்பவன். இது சுஹ்ருதன். ஹிருதன் ஹிருதயம், நல்ல ஹிருதயம் கொண்டவன், நலன் விளைபவன். நலன் விளைபவன் அப்படின்னு. சுஹ்ருதன். ஆச்சாரியான் மாதுலான் பிராத்ரூன் புத்திரான் பௌத்ரான் சகிஸ்ததா ஸ்வசுரான் சுஹ்ருதச்சைவ சேனையோர் உபயோரபி. சேனைக்கு நடுவுல இவர்களை எல்லாம் பார்த்தான். உபய ரெண்டு சேனைகளிலும் இவர்களை எல்லாம் பார்த்தான் அர்ஜுனன். எல்லாம் ரெண்டு பக்கமும் பாரு அப்படின்னு அவன் சொன்னான். பார்த்தா இவன் இவரெல்லாம் பார்க்கிறான். எல்லாம் உறவுகள். ரெண்டு பக்கமும் நிற்பதை பார்க்கிறான். தான் சமீக்ஷிய கௌந்தேய
சர்வான் பந்தூன் அவஸ்திதான். சர்வ எல்லாரும், பந்து பந்துக்கள், உறவுகள், மித்திர பந்துக்கள் அப்படின்னு நம்ம பத்திரிகையில எல்லாம் எழுதுவோம். மித்திர பந்துக்கள் அனைவரையும் வரவேற்கிறோம், அழைக்கிறோம். மித்திர பந்து, மித்திரன்னா நண்பர்கள், பந்துனா உறவுகள். பந்தம் கட்டி போடுது, ஏதோ ஒரு உறவுனால பிணைத்திருக்கப்பட்டவர்கள் பந்துக்கள். பந்துக்கள் தான் சமீக்ஷியச கௌந்தேய. கௌந்தேயன் ரெண்டு பக்கமும் பார்த்தபோது, தான் சமீக்ஷியச கௌந்தேய சர்வான் பந்தூன் அவஸ்திதான், எல்லா பந்துக்கள் நிற்பதை பார்க்கிறான். பாருங்க, இவனுக்கு தெரியாதா பீஷ்மர் தனக்கு தாத்தா, எதிர்பக்கம் அவர் சண்டை போடுறாரு, இத்தனை நாள் தெரியாதா? இந்த கிருஷ்ணன் சொன்னப்புறம் தான் தெரிஞ்சுதா? துரியோதனன் தனக்கு பெரியப்பா பையன்னு தெரிஞ்சு இப்பதான் தெரிஞ்சுதா? எல்லாம் உறவுக்காரங்களே ரெண்டு பக்கமும் நிக்கிறாங்க அப்படின்னு இவனுக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சுதா? முதல்ல தெரியாதா? இதுலதான் நம்முடைய ஸ்வய நினைவு, பிரஜை, இந்த பிரஜை இருக்கு இல்லையா, ஸ்வய நினைவு, அத மூடக்கூடிய சக்தி கோபத்துக்கு இருக்கு. கோபம் இருந்தா இந்த சுய உணர்வு, சுய நினைவு மறைந்துடும். ஆவேசம், பழிவாங்கணுங்கிற உணர்வு, கோபம், இதெல்லாம் அந்த சுய பிரஜை, விழிப்புணர்வு, அது மறைஞ்சு போயிடும். அப்புறம் அடிச்சுப்பான் தலையில. நான் கோயம்புத்தூர் ஜெயில ஒரு 10-12 பேர் அந்த ஆயுள் தண்டனையில இருக்கிறவங்க, அவர்கிட்டெல்லாம் பேசினேன். நம்ம தெரிந்த பையன் ஒருத்தன் இருந்தான் உள்ள. அவனை பார்க்க போகும்போது, நீங்க எதுக்கு வந்தீங்க ஜெயில அப்படின்னு கேட்டேன். அவரவர் ஒரு கதையை சொன்னார். எங்க அண்ணனை கொன்னுட்டேன், எங்க அம்மாவை கொன்னுட்டேன், மனைவியை கொன்னுட்டேன், வெவ்வேறு கதை சொன்னான். ஏன்பா, உங்க அம்மாவை நீ கொல்ற அளவுக்கு ஒரு க்ஷணம் மறந்து போச்சு, எங்க அம்மாங்கிறதே மறந்து போச்சு. இவ்வளவு கோபம் வந்தது, ஓங்கி அடிச்சேன். இன்னைக்கு கூலிங் த ஹீல்ஸ், ஜெயில உட்கார்ந்துட்டு தன்னைத்தானே மண்டையில அடிச்சுட்டு மனசுல வருத்தத்தோட ஒரே க்ஷணம்தான், ஒரு க்ஷணம் மறந்து போறது. அந்த சுய உணர்வு, விழிப்புணர்வு, சுய பிரஜை மறந்து போயிடுது. கோபம், பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம், காமம், ஆவேசம், இதெல்லாம், வெறுப்பு, மெயினா கோபமும் காமமும் தான். காமம், கோபம் அப்படியே மூடிடும் அந்த சுய நினைவு, சிந்தனையை மூடிடும், கவர் போட்டு மூடிடும். திடீர்னு வந்து கருமேகம் வந்து சூரியனை மூடுற மாதிரி. அந்த மாதிரி அர்ஜுனனுக்கு இந்த ஆவேசம் மனசுல இருந்த வரைக்கும், அந்த ஆவேசத்துக்காக ஆயுதங்களை சேகரிச்சா, ஊர் ஊரா சுத்தினா, உறவுகளை சேகரிச்சா, அவனுக்கு கவலை
நாளைக்கு நம்ம எல்லாம் குடிசையில இருக்கிறவன், காட்டுல இருக்கிறவன், ஒரு ராஜ்யம் கூட கிடையாது. நமக்கு யாரு சப்போர்ட்டுக்கு வருவா? நாளைக்கு நம்ம ஹஸ்தினாபுரத்தோட சண்டை நடந்தால் அப்படின்னு ஒரு கவலை. அப்போ உறவுகளை சம்பாதிச்சான். எல்லாம் 12 வருஷம் பிஸியா இருந்தான். நடுவுல ஒரு தடவை அவன் அந்த யுதிஷ்டிரனும் திரௌபதியும் பக்கத்துல பக்கத்துல ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்கிற போது அந்த அறைக்குள்ள போயிட்டான் அவசரமா. ஏதோ ஒரு ஒற்றை இவர் சொல்றாங்க காட்டுவாசிகள், இந்த மாடெல்லாம் திருடின்னு போயிட்டாங்க அப்படின்னு. உடனே க்ஷத்திரியனுக்கு அது பொறுப்பு. மக்களை பாதுகாப்பது, மக்களுடைய சொத்தை பாதுகாப்பது. நான் ராஜா, அப்பதான் எனக்கு பொறுப்பு. நான் மினிஸ்டர், அப்பதான் பொறுப்பு. அப்படி கிடையாது. க்ஷத்திரியன் அப்படின்னாலே இந்த பொறுப்பு. அப்படி கேட்ட உடனே இவன் அவசரமா தன்னுடைய ஆயுதத்தை எடுக்க அந்த ரூம்குள்ள போறான். அங்கே யுதிஷ்டிரனும் திரௌபதியும் உட்கார்ந்திருக்காரு ஊஞ்சல்ல. இவங்களுக்குள்ள என்ன அக்ரிமெண்ட்னா, 2 பேரு அவர் மனைவியோட அவர் இருக்கும்போது வேற ஒருத்தன் பார்த்துட்டான்னா, அவன் இன்டர்ஃபியர் பண்ணிட்டான்னா, அவன் 1 வருஷத்துக்கு காட்டுக்கு போகும். அதை பயன்படுத்திட்டு அர்ஜுனன் வெளியில் கிளம்பிட்டான். 1 வருஷம் இந்த உறவுகளை சம்பாதிக்க, ஆயுதங்களை சம்பாதிக்க. அப்பெல்லாம் எனக்கு தெரியாதா இவரெல்லாம் உறவுகள்னு? ஆனா அந்த ஆவேசம் இதெல்லாம் மூடி மறைக்கிறது. அந்த கிருஷ்ணன் அந்த ஆவேசத்தை தாண்டி அமைதிப்படுத்துறார். அதுதான் ஒரு நல்ல நண்பனுடைய வேலை. நண்பன் ஆவேசத்தை தூண்டி விட மாட்டான். நல்ல நண்பன் ஆவேசத்தை அழிக்க முயற்சி பண்ணுவான். அமைதியாகிடு, அமைதியா யோசனை பண்ணு, சிந்தனை பண்ணு, வேகத்துல சிந்தனை பண்ணாதே, இன்னைக்கு இப்ப உடனே முடிவெடுக்காதே, நாளைக்கு முடிவெடுக்கலாம். ஒரு ராத்திரி கடைந்துட்டானா மனசு அமைதியாயிரும், நம்முடைய முடிவு மாறி போயிடும். நான் சவுத் ஆப்பிரிக்கால ஒரு டாக்டர் அம்மா வீட்டுல தங்கியிருந்தேன். டாக்டர் அம்மா அவருடைய புருஷன் அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்ட். நான் அவங்க வீட்டு கெஸ்ட். ஒரு 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 ஊர்ல 5 நாள் அப்படின்னு நான் சவுத் ஆப்பிரிக்கா முழுக்க இந்துக்கள் வாழற ஊர்ல எல்லாம் தங்கினேன். அதுல இவர் வீட்டுல தங்கினேன். 2வது நாளோ ஏதோ அவர் 2 பேருக்கு நடுவுல பயங்கர சண்டை. சண்டை ஏதோ சொத்து, டாக்டர் அம்மா நிறைய சம்பாதிச்சு பணத்தை எல்லாம் இவருக்கு கொடுத்திருக்காரு. இவர் எல்லாத்தையும் ஹாங்காங்க்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டார் தன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு. 2 பேருக்கும் ஒரே சண்டை. அந்த சண்டையில இவர் கோபம் அந்த டாக்டர் அம்மா மேல உட்கார்ந்துட்டு கழுத்தை நெரிக்கிறார் ரொம்ப கோபத்தோட. அவங்க அந்த மேற்கத்திய உலகத்துல பெட்ரூம் அப்படின்னு அவங்க ரூம், அந்த ரூம்குள்ள வேற யாரும் போக மாட்டோம். பகல்ல எல்லாம் அது சாத்தியே இருக்கும். பிரைவசி. அந்த அம்மா கத்தினா, பையா பையா, பாய் சாப், அண்ணா அண்ணா, காப்பாத்து அப்படின்னு கத்தினா அந்த டாக்டர் அம்மா. நான் ஒரு செகண்ட், எனக்கு வெளி தேசத்துக்கு வந்திருக்கோம், விசால இருக்கோம், போலீஸ் கேஸ் எல்லாம் வந்தா பிரச்சனையாகும். ஒரே ஒரு செகண்ட் தான். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதோ நடக்கட்டும்னு நான் உள்ள புகுந்துட்டேன். புகுந்து இவருடைய தலைமையில பிடிச்சி, இவர் நல்ல வெயிட்டா இருப்பார், அப்படியே எடுத்து வெளியில தள்ளிட்டு அந்த அம்மாவை எழுப்பினேன். எழுந்தாங்க. பயங்கர அப்படியே கை கால்லாம் நடுங்கிறது. அப்படியே கோபத்துல இருக்காங்க. அழறா, வேகமா அழுதுட்டு இருக்கா, ரொம்ப கோபத்துல இருக்க. உடனே மொபைல் எடுத்தேன். நான் கையில இருந்து பிடுங்கி வச்சிருக்கணும். எனக்கு அந்த தைரியம் வரல. அங்க இருக்கிற பெண்கள், அவங்க இருக்கிற சட்டம் என்ன அப்படின்லாம் தெரியாது. அதனால நான் சொன்னேன், வேண்டாம். போலீஸ்க்கு போன் பண்றாங்க.
வேண்டாம், நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க. ராத்திரி 11:30 மணி இது. நாளைக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க கேட்கல. ஃபோன் பண்ணிட்டா 5 நிமிஷத்துல போலீஸ் வந்துருச்சு. உள்ள வீட்டுக்குள்ள. கணவன் மனைவிக்கு நடுவுல. போலீஸ் வந்து அது என்ன நடந்தது ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கிட்டு என்கிட்ட வேற ஸ்டேட்மெண்ட். நீங்க யாரு? என்ன? நீங்க என்ன பார்த்தீங்கன்னு. நான் ஒரு விட்னஸ் ஆயிட்டேன். கோர்ட்டுக்கு போனேன். இத சொல்ல. அவன் அந்த ஆளு கோபத்துல அப்படியே வேகமா என் மேல நான் இப்படி முதுக காட்டிட்டு ஒரு நண்பனோட பேசிட்டு இருக்கேன் ரோடோரத்துல. வேகமா ஓட்டின்னு வரான் காரை என்ன சாகடிக்க. அந்த நண்பன் அது கடைசி நிமிஷத்துல பார்த்துட்டு என்ன அப்படியே தள்ளி விட்டான் பிளாட்ஃபார்ம்குள்ள. அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்துல நான் அங்க சிக்கினேன் ஆப்பிரிக்கால. ஒரே ஒரு ராத்திரி அந்த அம்மா போன் பண்ணலைன்னா போலீஸ் உள்ள வந்திருக்காரு. இன்னைக்கு அவங்க சேர்ந்து இருக்காங்க. சேர்ந்தா இருக்கா. பணம் ஒரு விஷயம். அப்புறம் இயற்கையா இந்து கணவன் மனைவி டைவோர்ஸ் வரைக்கும் போக வேண்டாம். ஆனா அந்த ஒரு செகண்ட் ஆவேசம் இந்த சிந்தனைய மூடிடுறது. கவர் போட்டு மூடி கேமோஃப்ளாஜ் மூடிடுறது. சிந்தனை மறைந்து போறது. அதே நிலைதான் அர்ஜுனன். இந்த நிலையில மனநிலையில சண்டை போட்டால் அவனால சரியா சண்டை போட முடியாது. பார்வையை மறைக்கும், மங்கலாக்கும். பார்வை கெட்டு போகும். நாம கண்ணால பார்க்கறது இல்ல, மனசால பார்க்கிறோம். அதான் அந்த பீரோல உட்கார்ந்துட்டு எனக்கு இது கண்ணிலே படல, தேடு 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 தேடுன்னு தேடுவான். டென்ஷன்ல தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஐயையோ தொலைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்படின்னு பெரிய கவலையோட தேடுவான். கண்ணுல படாது. அங்கிருந்து அம்மா வருவா. அம்மா வந்துட்டு, "என்ன பார்க்கிற? குருடா நீ? இங்க பாரு எதுத்தாப்புலயே இருக்கு" அப்படின்பா. அவளுக்கு டென்ஷன் கிடையாது. அவளுக்கு கண்ணுல தெரியும். பாருங்க, கண்ணால நாம பார்க்கிறது இல்ல. மனசால பார்க்கிறோம். காதால கேட்கிறது இல்ல. மனசால கேட்கிறது. மனசு காதுக்கு பின்னால உட்கார்ந்து இருக்கணும். மற்ற எல்லா வேலையும் விட்டுட்டு. அப்பதான் நம்ம கேட்போம். இங்கேயே பாருங்க, இந்த கேட்க வரும். அவரவர் கட்டாயம் இல்லாம தானே வந்தீங்க. ஆனா 40 நிமிஷம் கேட்க முடியறதா? சின்ன குழந்தைகளை பாருங்க. வயசானவங்களையும் சில பேர்லாம் வீடியோ காட்டுறது இல்லை. ஆனா பாருங்க, நான் இந்த கதா காலட்சேபத்துக்கு கோவில் எல்லாம் போகும்போது கவனிப்பேன். கடிகாரத்தை பார்ப்போம். அங்கே மேல டியூப் லைட்டை பார்ப்போம். மேல ஃபேனை பார்ப்போம். சொரிஞ்சுப்போம். இங்க எல்லா இடத்துலயும் அரிக்கும். அப்பதான் சொரிஞ்சுப்போம். கை ஏதோ நோண்டின்னு இருக்கும். இதை பண்ணும் அதை பண்ணும். மொபைல நோண்டின்னு இருக்கும். 5 நிமிஷம் கண்டினியூஸா கேட்க மாட்டோம். மனசு நிக்கிறது இல்லை. அதேதான் அர்ஜுனனுடைய நிலை. மனசுல ஆவேசம் இருக்கு, கோபம் இருக்கு, பழிவாங்கிற எண்ணம் இருக்கு. அந்த அன்னைக்கு நடந்த சம்பவங்களுடைய கோபங்கள் இருக்கு. அவனுக்கு இவர்கள் எல்லாம் நமக்கு உறவு அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியவில்லை. ஸ்ரீகிருஷ்ணன் சொன்ன பிறகு பஷ்யைத்தாம் பஷ்யைத்தாம் பாருங்க, பாரு அப்படின்ன உடனே இத்தனை உறவுகள் அவனுக்கு கண்ணில் படுறது. ஆச்சாரியான், மாதுடான், ராத்ரோன், புத்திரான், பௌத்ரான், சகீர்சதான், ஸ்வசுரான், சுஹൃதச்சைவ சேனையோர் உபயோரபி தான் சமீக்ஷ்யச கௌந்தேய சர்வான் பந்தூன் அவஸ்திதான். எல்லா பந்துக்கள் நிற்பதை பார்க்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆறுது அர்ஜுனனுக்கு? நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அர்ஜுனன்
இதோட ரியாக்ஷன் என்ன ஆகுது? ஒரே செகண்ட் தான் பஞ்சர் ஆயிடுறான். உள்ள அப்படி ஆயுதத்தை தூக்கி பிடிச்சு அப்படி சொடுக்கிண்டு துஷ்ட புத்தி கொண்ட துரியோதனனுக்கு துணை போகிறவர்கள் யார் யார் நான் பார்க்க வேண்டும், ரதத்தை கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு ஒரு எஜமான் கட்டளையிடுறான் வேலைக்காரனுக்கு. அந்த எனர்ஜி அப்படியே புஷ்ன்னு போயிடுறது இந்த இந்த கிருஷ்ணனுடைய இந்த வார்த்தைக்கு பிறகு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அவனே வர்ணிக்கான் என்ன ஆகுறது அப்படின்னு. நம்ம அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு முடிக்கலாம். கேள்வி கேட்கலாம், ஒரு கேள்வி. சார் நீங்க சொன்னீங்க இல்லையா கோபம் வரும்போது எந்த முடிவும் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆமா, சந்தேகமே இல்லை. ஆனா ஒரு நாள் வெயிட் பண்ணீங்கன்னா அந்த கோபம் போயிடுச்சுன்னா அப்புறமா அந்த ஒரு இதுவே வரமாட்டேங்குது. அது எனக்கு தெரியுது பின்னாடி இதுல ஸ்லோகத்துல வரும்னு சொல்லிட்டு. ஆபீஸ் பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கோவம் வரும்போது அந்த சமயத்துல வேகமா செஞ்சாதான் முடியுது. விட்டு அவனும் வேலை செய்ய மாட்டேங்கிறான், நாமளும் செய்ய மாட்டேங்கிறோமே. எத்தனை தடவை ரிசைன் பண்ணிட்டு ஒரு உதச்சிட்டு போயிருந்தோம், இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு எத்தனை தடவை மனசுல வந்திருக்கும். உடனே வேலையை விட்டா என்ன ஆகும்? வந்திருக்குமா இல்லையா? வந்துதா இல்லையா? ஒரே செகண்ட் தான் வரும். ஒரு 10 நிமிஷம் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்தை, கோபப்படுற எண்ணத்தை, பழிவாங்குற எண்ணத்தை ஒரு செகண்ட் அதை தள்ளி போட்டால் கோபம் தணிஞ்சிரும். தப்பான முடிவுகள் எடுக்க மாட்டோம். நம்ம கோபத்துல மனசுல சந்தேகம் இருக்கும்போது, பயம் இருக்கும்போது, டைலமா இருக்கும்போது, இதுவா அதுவா அப்படின்னு குழப்பம் இருக்கும்போது முடிவுகள் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் ஃபெயில் ஆகும், ஃபெயில்யூர் முடிவுகளாகும். சாதாரண விஷயம். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எங்க வீட்டு வாசல்ல இருந்து நின்றுட்டு ஒரு 10-12 அடி தூரத்துல ஒரு குப்பை கூட இருக்கு, டஸ்ட்பின். நான் பேப்பர்ல நிறைய எழுதுவேன். இப்பதான் லேப்டாப், பேப்பர் நிறைய வரும். அப்படி எழுதி முடிச்சு வேண்டாத பேப்பரை சுருட்டி அப்படி வாசல்ல நின்றுட்டு அப்படி தூக்கிடுவேன். அது நிச்சயமா அந்த டஸ்ட்பின்ல தான் விழும். 10-12 அடி தூரத்துல அப்படி தூக்கிருந்தா கரெக்டா விழும். ஆனால் ஒரு செகண்ட் ரோட்ல யாரோ ஒருத்தன் பாக்குறான் என்ன அப்படிங்கிற அது விஷயம் உள்ள ரெஜிஸ்டர் ஆகும். ஒரு சைக்கிள்ல போற ஆளு, இல்ல எய்த்தாப்ல இருக்கிற வீடுல இருக்கிற ஆளு ஜன்னல் வழியா என்ன பார்க்கிறான் அப்படின்னு ஒரே செகண்ட் தான். என்னுடைய பார்வை அரை செகண்டுக்கு அங்க போயிட்டு வந்திருக்கும். உள்ளுக்குள்ள அவன் பார்க்கிறாங்கிற எண்ணம் பதியும். அந்த தடவை நான் பேப்பரை தூக்கிருந்தா அந்த பேப்பர் டஸ்ட்பின்ல விழாது. உள்ளுக்குள்ள இப்போ இந்த பேப்பர் அது விழறது எனக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. அவன் பார்க்கிறான். உடனே சந்தேகம் வரும். இந்த நெசவாளிகள் காலனியில சைக்கிளை ஓட்டி நான் போனா அந்த இடத்துல ரோடுக்கு நடுவுல 2 அந்த சின்ன சின்ன கம்பங்கள் நட்டிருப்பாங்க பாவு போடுறதுக்கு. ஒரு 2 அடி 2.5 அடி கேப் இருக்கும் 2 கம்பத்துக்கு நடுவுல. நாம பாட்டுக்கு பேசிண்டே சைக்கிளை ஓட்டின்னு போயிட்டா அந்த கேப் வழியா நம்ம போயிடுவோம், வேற கவனம் இருக்கு. ஆனா எப்போவாவது ஒரு செகண்ட் போகுமா, சைக்கிள் அதுல போகுமான்னு ஒரு டவுட் வந்ததுன்னு வச்சுங்க, இன்வேரியபிளி நான் அங்க போய் பெடல் அதில் இடிச்சு சைட்ல சாஞ்சு சைக்கிளை வச்சு இறங்க வேண்டிய நிலை வரும். டவுட், சந்தேகம், ஆவேசம், கோபம், பயம், பொறாமை, காமம், இதெல்லாம் நம்மளை தடுமாற்றும். உள்ள சிந்தனையை தடுமாற்றும். நம்முடைய மனசுல டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். அப்போ நம்மால சரியான முடிவெடுக்க முடியாது, சரியான ஆக்ஷன் செய்ய முடியாது. ஆக்ஷன் இன்எஃபிஷியன்ட்டா இருக்கும், முடிவுகள் தவறானதாக இருக்கும். நிச்சயம் நீங்க உங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க.
ஒரு ஒரு அம்மா வந்து உப்பு கறியில உப்பு போடுறது போட்டேனா அப்படின்னு ஒரு டவுட் வந்ததுன்னு வச்சுங்க. டவுட் வந்ததுன்னா அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்த அப்புறம் வேணும்னா போடணும் இல்ல போடாம இருக்கணும். டவுட்டோட இன்னொரு ரவுண்டுக்கு உப்பு போட்டா டபுள் ஆயிரும். இல்ல அதிகமான என்ன குறைவா இருக்கும். அதுக்கப்புறம் வேணா போட்டுக்கலாம் சாப்பாட்டுல. பட் ஒரு சின்ன டவுட் வந்தது. எத்தனையோ வருஷமா பண்றாங்க சமையல். உப்பு போட்டேனா? சில பேருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு. பூட்டிட்டு கிளம்புவாங்க வீட்டை. ஒரு 1/2 கிலோமீட்டர் போன அப்புறம் வீட்டை பூட்டினேனா? சரியா பூட்டினேனா? அப்படின்னு ஒரு டவுட் வரும். இந்த டவுட்டிங் தாமஸஸ் அது ஒரு சில நட்சத்திரங்களுக்கெல்லாம் குறிப்பா சொல்றாங்க. இந்த ஹஸ்த நட்சத்திரம் அதுக்கு வந்து இப்படி ஒரு குணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சந்தேகம் சந்தேகம் இருக்கும்போது முடிவுகள் எடுக்கக்கூடாது. பயம் இருக்கும்போது முடிவுகள் எடுக்கக்கூடாது. பயம், கோபம், காமம் இதெல்லாம் இது நம்மளுக்குள்ள ஒரு புயலை உருவாக்கும். அந்த புயல் நம்மளை சரியா பார்க்க விடாது. நம்முடைய பார்வையை கெடுத்துரும். அதுதான் இங்க நடக்கிறது. அதனால இவனுடைய ஆவேசத்தை தட்டி ஸ்ரீகிருஷ்ணன் என்ன பண்றான்? இவன் ஆவேசமா எதிர்பக்கத்தை பார்க்கணும்னு ரெடியா வேகமா வரான். அங்க வந்துட்டு ஸ்ரீகிருஷ்ணா அதுல ஒரு ஊசி போட்டு குத்திட்டு இவனோட ஆவேசத்தை அடக்கிட்டு 2 பக்கமும் நிற்கும் குரு வம்சத்தினரை பாரு பார்த்தனே அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு செகண்ட் தான். அதுக்கப்புறம் 2 பக்கமும் பார்க்கிறான். பார்த்தா இவனுக்கு ஒரு புதிய காட்சி தெரியுது. என்ன? பித்ருநத பிதாமகான் ஆச்சாரியான் மாதுரான் ராத்ரூன் புத்திரான் பௌத்ரான் சகீம்ஸ்ததா ஸ்வசுரான் சுருதச்சைவ சேனையோர் உபயோர் தான் சமீக்ஷ்யச கௌந்தேய சர்வான் பந்தூன் அவஸ்திதான். எல்லாம் பந்துக்கள் நிற்பதை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தா சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் இருக்கு. 5 நிமிஷம். கோபத்துல எடுத்த முடிவு, ஆவேசத்துல எடுத்த முடிவு. கோபம் வந்தா நான் பேசவே மாட்டேன் சார். அமைதியாயிருவேன். ஏன்னா அப்ப வார்த்தைகள் தவறா போயிரும். சின்ன வயசுல இருந்தே பழகிட்டேன் அந்த மாதிரி. வெரி குட். ஆனா அது வந்து பல சமயம் இது சரியாவும் போனதில்ல. ஏன்னா அடுத்தவங்களுக்கு வந்து நான் ஒரு வயலண்ட் பர்சன் மாதிரி ஃபீல் பண்றாங்க. நான் இவ்வளவு கத்துறேன், நீ எதுவுமே ரியாக்டே பண்ண மாட்டேங்கிற. செவுத்துக்கிட்ட பேசுறதும் ஒண்ணு, என்கிட்ட பேசுறதும் ஒண்ணு. ஆனா ஒரு சைக்காலஜி ஒண்ணு சொல்றான். கோபத்தை வெளிப்படுத்திடணும். நீங்க குடிசை பகுதியில பாருங்க, நல்லா சண்டை போடுவோம். அவங்களுக்கு எல்லாம் பிளட் பிரஷரு, சுகரு இதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? பக்கத்து பிளாட்ல இருக்கிறவன் என்ன நினைப்பான்? எவன் என்ன நினைப்பான்? அவன் என்ன நினைப்பான்னு யோசனை பண்ணி கோபத்தை உள்ள வச்சுக்கணும். கோபத்தை அதிலிருந்து நாம விடுதலை அடைவதில்லை. கோபத்திலிருந்து மோட்சம் நமக்கு கிடைக்காது, முக்தி இல்லை. ஆனா கோபப்படுறோம். கோபத்தை வெளியில காட்டுவதில்லை. அதனால இந்த மாதிரி சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் அதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறான். ஜப்பான்ல வந்து அதுக்காக அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டருடைய பொம்மையை அங்க வச்சிருப்பாங்க. எல்லாரும் அவன் மேல அப்படியே அங்க போயிட்டு டபா டபாடான்னு அவனை குத்திட்டு அது மேல எச்சல் துப்பிட்டு கோபமா அந்த பொம்மை மேல கோபத்தெல்லாம் எடுத்துருவாங்களாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க கோபத்தை எடுக்க. அது கோபப்படுறதும் நல்லதுதான் அப்படிங்க. ஆனா அது பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தர் நல்லபடி புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன குரூப்ல உடனே டாட்டா சொல்லிட்டு போயிட்டான்னு வச்சுங்க, இன்னைக்கு டைவோர்ஸ் ஆகிறதுக்கு காரணமே ரொம்ப அதிகமானதுக்கு காரணம் பொறுத்துக்க முடியல, பொறுமை இல்லை. சின்ன வயசுல இருந்தே வளர்றோம் பொறுமை இல்லாம. இந்த அம்மா அப்பா எல்லாம் நமக்கு ஏஜென்ட், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்.
கால்ல ஷூ மாட்டி விடுறதுக்கு ஒண்ணு, டைல மாட்டி விடுறதுக்கு ஒண்ணு அப்படின்னு எல்லாரும் நமக்கு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். எனக்காக என்னுடைய வேலைகளை செய்வதற்காக, எனக்கு டிஃபன் போடுறதுக்காக, அதுவும் எனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு என்கிட்ட 3 வயசுலேருந்து அந்த குழந்தைக்கு நியூட்ரிஷன் பத்தி, கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு என்ன சாப்பிட்டா நல்லது, அதெல்லாம் அறிவு ஃபுல்லா தெரிஞ்சுன்னு தானே வந்திருக்கு இல்லையா? அந்த 2 வயசு குழந்தை, எல்கேஜிக்கு படிக்கிற குழந்தை. அதனால அவள்கிட்ட கேட்டு, டியர், வாட் ஷுட் ஐ கிவ் யூ இன் யுவர் டிஃபன் பாக்ஸ்? அது உடனே நூடுல்ஸ் அப்படிங்கும் அசடு. அறிவு இருக்கான்னு அது. ஆனா அதுகிட்ட கேட்போம். இன்னைக்கு அம்மா எல்லாம் ரொம்ப அன்பு தன் குழந்தை மேல, ரொம்ப அன்பு. அந்த குழந்தைகிட்ட கேட்பாங்க, இன்னைக்கு உனக்கு என்ன கொடுக்கட்டும் அப்படின்னு. அதுக்கு என்ன தெரியும்? வெறும் மண்பிண்டம். 3 வயசு குழந்தை. அது உடனே திரும்ப 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 அதையே பிட்சா அப்படிங்கும். வகை வகையா சாப்பிட தெரியாது, வெரைட்டியா சாப்பிடணும், வெவ்வேறு டேஸ்ட சாப்பிடணும். அப்போ நம்ம பழைய சிஸ்டம், எதை கொடுத்தோமோ அதை சாப்பிடணும், எது தட்டுல விழுறதோ அதை சாப்பிடணும். ஆனா குழந்தைகளுக்கு இப்படி ஏஜென்ட்டா இருக்கிற அப்பா அம்மாட்ட, அதனால அவங்களால பொறுமையே இல்லை. வேற யாராவது ஒருத்தர் ஒரே நாளைக்கு வந்துட்டு, நீ வராண்டால படுத்துக்கோ, இன்னைக்கு அவர் கெஸ்ட் உன்னுடைய ரூம்ல படுப்பான்னு சொன்னா வீட்டுல அப்படியே பூகம்பம் தான் வெடிக்கிறது. குழந்தைய 10 வயசு குழந்தைய அவனுடைய ரூம்ல இருந்து எடுத்து, நாமெல்லாம் சின்ன வயசுல 10 குழந்தைகளும் ஹால்ல படுப்போம். யாரோ தாத்தா வருவாரு காசியில இருந்து, அன்னைக்கு ராத்திரி இந்த வீட்டுல படுக்கணும், 2 நாள் இங்க தங்குவாரு, நம்ம எல்லாம் இந்த ஹால்ல படுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவா. அவ்வளவுதான் சொன்னா நாங்க எல்லாரும் ஹால்ல படுப்போம். அதனால பொறுமை இல்லை. அதனால சீக்கிரமா உடனே நீங்க கொஞ்சம் ஏதாவது சொல்லிட்டா உடனே டைவர்ஸ், உடனே தற்கொலை, உடனே வீட்டை விட்டு ஓடி போடுது. பையன் பயப்படுறாங்க, அம்மா அப்பா அவனுக்கு ஏதாவது எதிர்த்து சொல்ல பயப்படுறாங்க. இப்படி ஒரு பயந்து நடுங்கி உறவுகள் இருக்கு. அதனால கோபப்படுறது நல்லது. சில சமயம் கோபப்பட்டு ஒருத்தர் புரிஞ்சுட்டு அப்புறம் பேசி வீட்டுல பெரியவங்க யாராவது நடுவுல சமாதானப்படுத்தி அது சரி பண்ணணும். கோபப்படல அப்படின்னா நமக்கு கௌதம் புத்தர் ஆயிடும். நமக்கு கோபமே வராது, கோபமே கிடையாது அப்படின்னு. கோபம் வருகிறது, ஆனா காட்டுவதில்லை, அது கொஞ்சம் டேஞ்சரஸ் அப்படின்னு சைக்காலஜிக்கல் இவங்கெல்லாம் சொல்றாங்க. சைக்கோசோமேட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த கோபம் வரும்போது அமைதியா எடுத்து சொல்றதுக்கு நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்? நமக்கும் கோபம் வரும் திட்டும் போது, ஆனா அவ பண்றதும் தப்பா இருக்கும், அத சொல்லணும் இல்லையா? திருப்பி சொல்லணும். ஆனா நம்மளும் அதே கோபத்திலேயே ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதனாலதான் தப்பு வருது. ஆனா அந்த கோபம் இல்லாம ரியாக்ட் பண்ணாம நீங்க சொல்ற மாதிரி அமைதியா போயிடுறோம், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஆமா, ஒரு விஷயம். அப்போ வேற வழி இல்லாம சில இடத்துல கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிடுறது, நம்ம சொல்ல முடியறது இல்ல. ஒரு விஷயமா, இதுக்கெல்லாம் யூனிவர்சலா எல்லாரும் ஒரே மாதிரி நடந்துக்கிறது. இது யாரோ ஒரு ஆள்கிட்ட கேட்டு, ஜக்கி வாசுதேவன்ட்ட கேட்டு இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல் போட்டு அதெல்லாம் இல்லை. நம்ம மனுஷ மனசு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி. அதனாலதான் நம்ம ஊர்ல கல்யாணங்கள் இப்போ குழந்தைக்கு அப்பா அம்மாக்கு தாத்தா பாட்டிக்கு ஏற்கனவே உருவான உறவோட இது வர உலகத்துக்குள்ள அந்த குழந்தை வளர 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 தன்னுடைய அப்பா அம்மாவை தாத்தா பாட்டிய இவர் எல்லாரையும் புரிஞ்சுக்கிறான். மெதுவா அவனுடைய மனசு சுபாவங்கள் உருவாகிறது. இவர் எல்லாரையும் பார்த்து 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 ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுண்டு அவரவருக்கு ஏற்றபடி தன்னை மாத்திண்டு அப்படி உருவாகிறான். ஆனா கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான உறவு. அந்த கல்யாணத்துல 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஒருத்தர் அறிமுகம் இல்லாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸா கிட்ட வரும். நாளடைவுல 2 பேருமே
மற்றவரை புரிந்து கொள்ளணுங்கிற எண்ணத்தோட மெதுவா 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 ஆக்சுவலா மனசுல ரொம்ப தூரத்துல இருக்கும். மனசளவுல மெதுவா காலம் போக 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 கிட்ட வரும். 50 வருஷம் 40 வருஷம் கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் 2 உடம்பு ஒரு மனசா இணைஞ்சு போறோம். அதுதான் இந்த தேசத்து கல்யாணங்கள். மேற்கத்தியெல்லாம் 6-7 வருஷம் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சுத்திட்டு கல்யாணமான உடனே யூ ஆர் நெவர் லைக் திஸ் பிஃபோர் அப்படின்னு சண்டை போடுவோம் ஒரே வாரத்துல. அன்னைக்கு வரும்போது சாக்லேட்டோட வருவேன், பூவோட வருவேன், எப்ப பார்த்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டியில வருவேன். இன்னைக்குதான் எல்லாம் முடிச்சாச்சு, கல்யாணம் முடிஞ்சாச்சு, எல்லாம் திறந்து போட்டாச்சு. அப்போ இனிமே சாக்லேட் எல்லாம் எங்க வருது? யூ ஆர் நெவர் லைக் திஸ் பிஃபோர். அப்போ அவனுடைய உண்மையான சுபாவத்தை வெளியில இருந்து கவர் போட்டு மறைச்சு வச்சிருந்தான், டெக்கரேட் பண்ணிட்டு போனான், பிரசன்டபிள் ஸ்டேட்டஸ்ல போனான். அந்த பொண்ணுகிட்ட அவ பொண்ணு அப்படியே வந்தான். இவனுடைய உண்மை நிலை அது தெரியல. அதனால 5-6 வருஷம் சுத்தியவன் கூட 6 மாசத்துல டைவோர்ஸ் ஆகுது. இது நான் வெளிநாட்டுல பார்த்தேன். டைவோர்ஸ் அட் யுவர் டோர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு விளம்பரம் பண்றாங்க அங்க இருக்கிற பத்திரிகைகள். டைவோர்ஸ் அட் யுவர் டோர் ஸ்டெப்ஸ், இன்ஸ்டன்ட் டைவோர்ஸ், கால் 934730. டைவர்ஸ் அப்ளிகேஷன்ஸ், வக்கீலுடைய அப்ளிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் நிறைய இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னடா அது இவ்வளவு பொறுமை இல்லாம இருக்கிறாங்களே. அதனால யூனிவர்சல் ரூல் போடக்கூடாது. நாம யூனிவர்சல் ரூல் போட்டு இந்த மாதிரி எல்லோரும் ஒரே மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு ரூல் போடக்கூடாது. அவரவர் சுபாவப்படி நடந்துக்கணும். இதை மற்றவர் புரிந்து கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, அவர் இப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பிரபாகர் வாங்க வாங்க வாங்க, இங்க இருக்கேன், வீட்டுல இருக்கு. அங்க அந்த மாதிரி இது நம்ம ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். என்ன பண்ணலாம்? ராம் 10 தடவை சொல்லுங்க, கவுண்ட் பண்ணுங்க, 100ல இருந்து ரிவர்ஸ் கவுண்டிங் பண்ணுங்க, என்னெல்லாமோ சொல்றாங்க. சரி, அவரவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. அடுத்தவர்கிட்ட அமைதியா இருக்கும்போது பேசுங்க. அன்னைக்கு நான் கோபமா பேசினேன், அது என்ன அறியாம பேசினேன், இந்த கோபத்தை தான் நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு ஜாயிண்ட் வெஞ்சர். கணவன் மனைவி அப்படிங்கிறது ஜாயிண்ட் வெஞ்சர். தனியா நம்ம மட்டும் இம்ப்ரூவ் ஆகக்கூடாது. உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேங்கிற மாதிரி உன்னால நான் உயர்கிறேன், என்னால நீ உயர்கிறாய். 2 பேரும் மெதுவா டிவினிட்டி நோக்கி உயரணும். அதுக்குத்தான் விவாகம், அதுக்குத்தான் அந்த விரதம், கைப்பிடித்தல். அதனால 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும் சாதாரண டயத்துல. அந்த டயத்துல வேண்டாம், அந்த டயத்துல மூளை வேலை செய்யாது. அவர் சொன்ன மாதிரி மௌனமாயிட்டு ரூம்குள்ள போயிட்டா தப்பில்லை. அதனால கைகேயி பாருங்க, ராமாயணத்துல கோபப்படுறதுக்காகவே ஒரு கட்டடம் கட்டி வச்சிருக்காங்க, கோபகிரகமா. கோபகிரகம். அவ கோபம் வரும்போது அங்க போய் படுத்துப்பா, தலையை விரிச்சு போட்டு உள்ள போய் படுத்தும். உடனே ராஜா புரிஞ்சுப்பான், இவ ஏதோ கோபத்துல இருக்கிறா அப்படின்னு. அந்த மாதிரி கோபம் அப்படிங்கிறது இந்த உறவுல ஒரு பார்ட். இது அதை தவிர்க்கவே முடியாது. ஆனா அந்த உறவு இருக்கணும், அதுதான் ஃபைனல். உறவை பிளக்க நமக்கு உரிமை கிடையாது. இந்த உறவை இதுக்கெல்லாம் மத்தியில இதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசனை பண்றதுதான் விஸ்டம், புத்திசாலித்தனம். அதுதான் வாழ்க்கையோட வெற்றி. உறவை உடைச்சுன்னு போடுறது ரொம்ப ஈஸி, ஒரே செகண்ட். கல்யாண கத்திரிக்கோலை வச்சு அறுத்துன்னு போயிடலாம். நல்ல ஒரு மோசமான உறவு பியூட்டிஃபுல்லா மாறித்து 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்துல, அது பெரிய வெற்றி. அதுதான் வெற்றி வாழ்க்கை. பணம் சம்பாதிக்கிறது, வேலைக்கு போறது, நம்ம உலகத்துல என்னவா இருந்து என்ன பண்ண போறோம்? சயின்டிஸ்டா, டாக்டரா, இன்ஜினியரா, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, ரீப்ளேசபிள் அதெல்லாம். ஆனா இது ரொம்ப முக்கியம். இதுதான் நம்முடைய பர்சனல் அச்சீவ்மெண்ட். அதுதான் வெற்றி, சாதனை.
சரி, நம்ம முடிக்கலாம். ஓம். நீங்க புதுசா இருக்கீங்களே ஹேமலதா, யாரு? சிவகுமார் தான். ஹேமலதா சிவகுமார்ல வந்து அந்த அது ஸ்ரீராம் வந்து பையன். அது அவன்லயும் வருவேன், எதுலயும் வருவேன். அச்சா அச்சா. ஹேமலதா அச்சா அச்சா. இங்க ஸ்ரீராம் சிவகுமார்னு வருவா இல்லையா? ஆமாமா, இங்க எங்கேயோ பக்கத்துல இருக்கேன்னு சொன்னேன், திருச்சியில. நானும் ஐஏஎம்ல தான் பிரியாவோட தான் ஒர்க் பண்றேன். அச்சா அச்சா, ஓகே, ரொம்ப சந்தோஷம். சரி. வசுதேவ சுதன் தேவம் கௌசச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாளைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் இந்த 3வது அத்தியாயத்துடைய 2வது பகுதியை அர்த்தம் சொல்ற கிளாஸ் இருக்கு. நான் அந்த 3:15 மணிக்கு என்னுடைய இதே ஐடியில விரும்புறவங்க வளர்ந்துக்கலாம். அதுல சரி, எல்லோருக்கும் நமஸ்காரம். சண்டே இல்ல சார், சண்டே கிளாஸ் இல்லையா? ஆமா, நாளைக்கு இல்ல, நாளைக்கு ஒரு வேற கிளாஸ் ஒண்ணு இருக்கு 3:15 மணிக்கு. நம்முடைய கிளாஸ் இருக்கும் நாளைக்கு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு நாள் வேண்டாம். எல்லாருக்கும் அவரவர் சொந்த சோசியல் கமிட்மெண்ட்ஸ், வெளியில போகணும், உறவுக்காரங்களை பார்க்கணும், வேற ஏதாவது வீட்டுல வேலை செய்யணும். அதனால ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வேண்டாம். இந்த 7 நாள் திங்கள், சனிக்கிழமை, அப்புறம் திங்கட்கிழமை எனக்கும் கொஞ்சம் தொண்டைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். சரி, முடிப்போம். எல்லோருக்கும் நமஸ்காரம்.